நம்மளுக்கு வந்து 2026 தேர்தல் முக்கியம் இல்ல, 2029 தேர்தல் தான் முக்கியம் அப்படின்னு திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசியிருக்கார். இந்த பாயிண்ட் வந்து பரவலாக விமர்சிக்கப்படுகிறது. இவர் எப்படி அப்படி பேசலாம்? 2026 தேர்தல் வந்து பாஜகவுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்தல். ஏன்னா நம்ம வந்து 2024ல ஒரு 11% வாக்குகளை நம்ம பெற்றிருக்கோம். அதை வந்து நம்ம ரீடைன் பண்றோமா இல்ல அதை விட அதிகமாக வாங்குறோமா அப்படிங்கறதை எல்லாம் பார்க்க வேண்டிய தேர்தல் தான் வந்து 2026. இப்ப நம்ம எல்லாரும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம்? தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும், தமிழகத்தில் கண்டிப்பாக பாஜக ஆட்சிக்கு வரும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். அப்படி சொல்லிட்டு இருக்கிற போது சட்டமன்ற தேர்தல் நம்மளுக்கு முக்கியம் இல்ல, நாடாளுமன்ற தேர்தல் தான் முக்கியம் அப்படின்னு ஒரு கட்சியுடைய மாநில தலைவரே சொல்றாரு அப்படின்னா அவர் என்ன சொல்ல போறாரு? ஏன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தேசிய கட்சிகளை இவங்க இப்படித்தான் நடத்துறாங்க. தேசிய கட்சிகள் அப்படின்னாவே அவங்க டெல்லி தேர்தல் வரும்போது அவங்க பார்த்துக்கலாம்ப்பா, இது வந்து சட்டமன்ற தேர்தல், இது வந்து நம்மளுக்கு தான் முக்கியம், மாநில கட்சிக்கு தான் முக்கியம், தேசிய கட்சிக்கு இங்க வந்து வேலை இல்லை அப்படிங்கிற ரேஞ்சில் தான் வந்து கடந்த 50 வருடங்களாக தேசிய கட்சிகளை இந்த திராவிட கட்சிகள் நடத்திட்டு இருக்காங்க. இப்ப நம்ம வந்து இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றுதான் நம்ம பாஜக வந்து கண்டிப்பா ஆட்சிக்கு வரும், தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் இப்படியெல்லாம் பேசிட்டு மறுபடியும் வந்து தேசிய கட்சி, அதனால வந்து நாங்க நாடாளுமன்ற தேர்தலில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னா இது எங்க போய் முடியும்?